அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகத்தை ஏற்கனவே நம்ம குழுவில் போட்டேன். இந்த ஜாதக டிகிரி மூலமாக எப்படி பலன் எடுப்பது என்று கேட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் ஒரு 2, 3 பாயிண்ட் கரெக்டாக சொல்லியிருந்தார். பாக்கி பாயிண்ட் எல்லாமே அதில் கொஞ்சம் தவறுதல் தான், பரவாயில்ல. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அது குழந்தை ஜாதகமோ, இல்லை மத்தியமான வயது ஜாதகமோ, இல்லை வயதான ஜாதகமோ எது பார்த்தாலும் சரி, ஒரு 4 ஸ்டெப்பு, ஒரு 5 ஸ்டெப்பு மனசில் வச்சுருங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த குழந்தையுடைய லக்னத்துடைய வீரியம், அதோடைய சுபத்தன்மை. அப்போ அந்த ஆளுக்கு ஆயுள் தீர்க்கமா, மத்தியமமா, இல்லை ஷார்ட்டா இப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கணிப்பு. இரண்டாவதாக அந்த ஆத்மா, அந்த உடல் வளர்ந்து வரும்போது அது உலகத்தில் உள்ள கல்விகளை கற்குமா, அந்த கல்விகள் அவருக்கு எப்படி வரும், இல்லை சுமாரான கல்வி தானா, இல்லை கல்வியில் தடையா, இல்லை கல்வி இல்லாத அளவுக்கு ஆகுமான்னு சொல்லி ஒரு கல்வியை பற்றி முதல்ல நம்ம சிந்தனை பண்ணணும். இரண்டாவதாக கல்வி முடிந்த அப்புறம் அவருக்கு உத்தியோகம் படித்த படிப்பிற்கு உத்தியோகம் வருமா, அப்படி இல்லை இவர் நினைச்ச உத்தியோகத்தை செய்வாரா, நல்லபடி செய்வாரா, உத்தியோகத்தின் மூலமாக இவருக்கு முன்னேற்றம் உண்டா. இது ஒரு 3ஆவது ஸ்டெப்பு. 4ஆவது ஸ்டெப் என்னென்னா, உத்தியோகம் கிடைச்ச அப்புறம் அவருக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அவருக்கு ஒரு திருமணம் உண்டா, திருமண வாழ்க்கை நல்லா மகிழ்ச்சியாக இருக்குமா, இல்லை துக்கமாக இருக்குமா, இல்லை திருமணமே ஆகாமல் ஒரு வாழ்க்கையை போயிருமா அப்படின்ட்டு ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு 5ஆவதாக நம்ம ஸ்டெப் எடுக்கணும். இது அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய சில ஐஸ்வர்யமான வாழ்க்கை இவருக்கு அமையுமா, வீடு வாசல் வண்டி வாகனங்கள், சுற்றி உள்ள சொந்த பந்தம், இவருக்குள்ள நெருங்கிய சொந்தங்கள், பிள்ளைகள், மகள், மனைவி, மகன், இவர்களுடைய உறவுகள் இவருக்கு அனுசரணையாக இருக்குமா, இல்லை ஒரு தனிச்சது வாழ்வாரா. இந்த ஒரு ஸ்டெப்பு போதும் சார். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துட்டு, இது ஃபிக்ஸ் செய்யப்பட்ட ஸ்டெப்பு, இறைவனால் கொடுக்கப்பட்ட விதியின் அமைப்பு. இதை நம்ம கணிச்சு முடித்து சொல்லிவிட்டு கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னால், நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம நிர்ணயம் பண்ணணும். நிகழ்ச்சிகள் நிர்ணயம் பண்ணும்போது கோச்சாரத்தை நம்ம பயன்படுத்தி, கோச்சாரத்துடைய டிகிரிகளில் வரும்போது ஒவ்வொரு கட்டங்களில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு, நல்லதோ கெட்டதோ அந்த காலகட்டங்களை நிர்ணயம் பண்ணால் ஜாதகத்துடைய பலன் முழுமையாக முடிந்துவிடும். இவ்வாறு தான் நீ எந்த விதிமுறையில் ஜாதகம் பார்த்தாலும் சரி, இந்த மெத்தட்ஸை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டெப்பாக பார்க்கணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நேர்மையான ஒரு காணிக்கை வேங்குங்க கஸ்டமர்கிட்ட, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டெயின் பண்ணுதோம், அதனால் தப்பு கிடையாது. இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு 2 பாயிண்ட் சொல்லுதேன். நிறைய பாயிண்ட் இருக்குது, நேரம் இல்லை, 2 பாயிண்ட் சொல்லுதேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாதகருக்கு இவர் தாய் தந்தருக்கு ஒரே பிள்ளை தான். இவருக்கு மூத்த சகோதரனோ இளைய சகோதரனோ கிடையாது. இதை டிகிரி முறையில் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பாரம்பரிய முறையிலேயே காரகத்தை எடுத்துடணும். பொதுவான காரகம், அதாவது மூத்த சகோதரனுக்கு சரி, இளைய சகோதரனுக்கு சரி, செவ்வாய் நம்ம சகோதரக்காரனாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஜாதகத்தில் கன்னியில் கேது இருக்கிறார். இந்த கேது 11 டிகிரியில் இருக்கிறார். இவர் 30 டிகிரிக்கு எவ்வளோ பாக்கி அப்படின்னா, 30ல் 11 கழிச்சிடணும். அப்போ 30ல் 11 கழிச்சா 19. இந்த 19 டிகிரி பேலன்ஸ் இருக்குது இவருக்கு 30க்கு. அந்த 30 முடியறதுக்கு 19 டிகிரி பேலன்ஸ் இருக்குது. அப்போது இந்த 19 டிகிரியை இந்த செவ்வாயின் அடுத்த கட்டத்தில் இருக்குல்ல, அதோட கூட்டணும். அப்போ 19, 1, 20, 23 டிகிரியில் இருக்குது. செவ்வாயும் கேதும் டிஃபரன்ஸ் டிகிரி எப்படி இருக்குன்னா 23 டிகிரிக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொன்னேன், 22 டிகிரி ரொம்ப ஆபத்தான டிகிரி, மோசமான டிகிரி, நல்ல விஷயங்கள் செய்யாது அப்படின்னு சொன்னேன். அப்போ 23 டிகிரியிலேருந்து 22 டிகிரி, ஒரு அரை டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால, இது 22 டிகிரியுடைய எஃபெக்ட் இந்த செவ்வாய்க்கும் கேதுக்கும் ஏற்படுத்துகிறது. அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே கட் பண்ணுவார், எல்லாத்தையும் சுருக்குவார், சில விஷயங்களை தடை பண்ணுவார். அப்போ இவருக்கு சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவும் செய்யலாம், இல்லவும் செய்யலாம். ஆனால் இருந்தால் அவ்வளோ புரோஜனம் படாது. சகோதரன் அப்படி இருந்தால் கூட இவருக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்போ இவருக்கு சகோதரனும் கிடையாது, மூத்த சகோதரனோ இளைய சகோதரனும் கிடையாது. ஒரே நொடியில் டிகிரியின் டிஃபரன்ஸை வச்சு ரொம்ப துல்லியமான பலன் ஜாதகம் நமக்கு சொல்லும். சரி, அதை விட்ருங்க. இப்போ பாருங்கள், இவருக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சுக்கிரனுங்கிறது காரகர் நமக்கு அது வண்டி வாகனங்கள், திருமணம்,
மூத்த சகோதரி, மூத்த மகள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு நமக்கு வந்து செவ்வாய் மாங்கல்யகாரமாக இருந்தாலும் சுக்கிரன் சம்மந்தப்படாமல் திருமண நிகழ்ச்சி நடக்காது. அப்போ சுக்கிரனுங்கிறது மனைவி. இந்த சுக்கிரன் வந்து 26 டிகிரி. இது பாக்கி டிகிரி வந்து 4 டிகிரி இருக்குது. இந்த 4 டிகிரி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 4 டிகிரி அடுத்த கட்டம் 30 டிகிரி. அப்போ 24 டிகிரி. இந்த 24 டிகிரி பாருங்கள், அந்த 24ஓட அந்த ராகுவுடைய டிகிரியும் கூட்டணும். 11 டிகிரியில் இருக்குது. இப்போ 24, 25, 10, 35. இந்த 35ங்கிறது என்ன தெரியுமா? அது வந்து 35ங்கிறது வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி விடும். அதாவது வந்து நல்ல கிரகங்கள் சேர்ந்தா அது வந்து வின் பண்ணும். சுக்கிரனோட கெட்ட கிரகங்கள் 35 டிகிரியில் இருந்தால் அந்த அந்த காரகத்தை நடத்த விடாமல் தடை பண்ணும். அப்போ ராகு வந்து 35 டிகிரியில் இருக்கார். இப்போ புரியுதான்னு பாருங்கள். 26 டிகிரிக்கு பாக்கி வந்து 4 டிகிரி இருக்குது. அடுத்த கட்டத்தில் 30 டிகிரி, 34. பாருங்கள், அப்படி பார்த்தா சாரி, நான் இப்போ சொல்லுறது கரெக்டு. இப்போ 26 டிகிரியில் 4 டிகிரி, அடுத்த கட்டத்தில் 30, அப்போ 34, 34 இன்னும் 35, 45 டிகிரி கரெக்டு. அதோட எஃபெக்ட் கூட பாருங்கள். 45 ரொம்ப மோசமான டிகிரி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ கரெக்டாக சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் இடைவெளி வந்து கரெக்டாக 45 டிகிரியில் இருப்பதால் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் இவருக்கு. அப்படி இவருக்கு கல்யாணம் ஆகலை, இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை. இவருக்கு வயசு வந்து இப்போ 57 இருக்கும், 58 இருக்குன்னு வைங்களேன். 68 பிறந்திருக்காரு, 58 இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த டிகிரி முறையில் பார்த்தா நமக்கு இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இந்த கிரகத்துடைய டிகிரியை வச்சு இவர் வாழ்க்கையில் அதாவது இவர் விதிக்கப்பட்ட விதியை முதல்ல எடுத்துக்கணும். அப்புறம் நிகழ்ச்சிகள் நடப்பதை நம்ம ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுதேன். இந்த மாதிரி விஷயங்களை படிக்க வேணுமென்றால் நீங்கள் வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு இந்த டிகிரி வாய்ஸில் சொல்லித்தரேன். இது மேல்நாட்டு முறை தான். இது செக்ஸ்டைல் பார்வை, ஸ்கொயர் டைல் பார்வைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி நிறைய இதை பற்றி விளக்கியிருக்கிறார். பாகமுறை ஜோதிடங்கிறது நம்ம ஐயா ஜிகே ஐயா சொல்லக்கூடியது வந்து ஹை டிகிரி, லோ டிகிரி. மேக்ஸிமம் அவர் வந்து பயன்படுத்தக்கூடியது ஹை டிகிரி, லோ டிகிரி. அப்போ ஒரே டிகிரியுடைய கிரகங்களை ஒன்றா சேர்த்து காரகங்களாக்கி அந்த காரகத்துடைய இயக்கத்தை சொல்லிடுறார். அந்த மெத்தடு ஒன்று. இது ரொம்ப அக்யூரேட்டான மெத்தடு. இதில் நிகழ்ச்சிகளை ரொம்ப அருமையாக சொல்லலாம். சரி நண்பர்களே, நாளை ஒரு காலகட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.